புஷ்பா 1, புஷ்பா 2, கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2 இந்த மாதிரியான ஒரு வயலண்ட்டான ரொம்ப வன்முறையான ஒரு படங்களை பார்த்துட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, அந்த படத்தில் அந்த கதாநாயகர்கள் செய்கிற ரவுடிசியத்தையோ இல்லை வேறு கெட்ட பழக்கங்களையோ நம்ம எடுத்துக்கக்கூடாது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட கதாநாயகன் ஒரு சாதாரண ஆளாக இருந்து எப்படி ஒரு பெரிய ஒரு பதவிக்கு வர்ற ஒரு ஆளாகவும் ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாகவும் ஆகுறான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இப்போ புஷ்பாவில் சாதாரண ஒரு ஆளாக தான் இருப்பாப்புல. அவர் எப்படி அந்த தொழிலில் உள்ளே அந்த எதிரிகளை சமாளித்து அவர் எப்படி அவ்வளோ பெரிய ஒரு அந்த கேங்குக்கே லீடர் ஆகிற அளவுக்கு அவர் அவரோட திறமையை காட்டுவார். கேஜிஎஃப்லேயும் அதே மாதிரி தான். அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலில் நம்மளோட திறமையை காட்டி நமக்கு எதற்கு இருக்கிற எதிரிகளை சமாளித்து நம்ம சவால்களை சமாளித்து நம்ம ஒரு பெரிய ஒரு இடத்த அடையணுன்றதை நம்ம அந்த படத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அந்த படத்தில் நடிச்சிருக்கிற நாயகர்களே சாதாரண படங்களில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்ஷன் படங்களில் நடித்து இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பேன் இண்டியா படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க செய்கிற தொழிலில் எந்த அளவுக்கு சின்சியராக இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சாதாரண படங்களில் நடித்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் நடிக்கிற அளவுக்கு அவங்களோட திறமையை வளர்த்துருக்காங்க. அதுவும் ஒன்று நம்ம எடுத்துக்கணும். அதனால் இந்த மாதிரியான திரைப்படங்களை பார்த்துட்டு கெட்ட பழக்க வழக்கங்களையோ கெட்ட விஷயங்களையோ எடுத்துக்காம நாம் செய்கிற தொழிலில் நம்மளோட திறமையை காட்டி சவால்களை சமாளித்து நாம் முன்னேறி போய்க்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. நன்றி, வணக்கம்.